வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன ஸ்டாக் வியூ பார்க்க போறோம்னாக்கா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசிஎஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர். ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருக்காங்க. பிளஸ் வெல் நோன் கம்பெனி. அவங்களோட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இங்க இங்க ஹைதராபாத்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு. இந்த மாதிரி மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலயுமே அவங்களோட ஐடி சர்வீசஸ் இருக்கு. இவங்க மேஜரா என்ன பண்றாங்கன்னாக்கா, மேன் பவர் சப்ளை டு இது யுஎஸ், யுகே இங்கெல்லாம் எப்படின்னாக்கா, ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி ப்ராஜெக்ட்டுக்கு மேன் பவர அசைன் பண்றாங்க. அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு இத்தன பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிசிடி ப்ராஜெக்ட்டுக்கு 10 பேர் வேணும்னாக்கா, அந்த 10 பேரு இவங்க வந்து ஹையர் பண்ணி, இவங்க அசைன் பண்ணி கிளையன்ட் கிட்டயே டைரக்ட்டா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ டிசிஎஸ் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளையன்ட்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்க கிளையன்ட் குடுக்குற ரெவென்யூ இருக்கு இல்லைங்களா? ப்ராஃபிட்ஸ். ஸோ அது வந்து டிசிஎஸ்க்கு வரும். டிசிஎஸ் அதுலருந்து ஒரு போர்ஷன இவங்களுக்கு சேலரியா குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 10க்கு இவங்க ஒர்க் பண்றாங்கன்னாக்கா, ரூ. 7 சேலரி வந்து ப்ராஃபிட்டா அவங்க எடுத்துக்குவாங்க. யாரு? டிசிஎஸ் எடுத்துக்குவாங்க. ரூ. 3 எம்ப்ளாயி குடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றதால இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கு. டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும். இப்போ ஐடி சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனால இது கூட டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தேன். அதனால இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னா 2647ல இருக்கு. லோ வந்து 2581ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 3710 போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2581. ஸோ இப்போ இருக்கிற பிரைஸ் 2641ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நியர் டு 52 வீக் லோ கிட்ட இருக்கு. இப்போ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 4592ல இருக்கு. அப்புறம் பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னாக்கா 19.7. ஸோ 19 டைம்ஸ் இருக்கு பிஇ. பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னாக்கா 8 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து அதிகமா இருக்கு. பட் பிரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து ஓகே. 20க்கு இருக்கிறதால நம்ம கன்சிடரபிள் அப்படின்னு சொல்லலாம். செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 25.19ல இருக்கு. ஸோ செக்டார் பிஇ விடவும் இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து கம்மியா தான் இருக்கு. அது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12 ஸ்ட்ரென்த் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு ஆர்ஓஇ இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா நியர் 52 வீக் லோ கிட்ட இருக்கு. அதை வீக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ வந்து 20க்குள்ளார இருக்கிறது, அதாவது 3 இயர் ஆவரேஜ் பிஇ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதை வந்து த்ரெட்டா சொல்றாங்க. இந்த த்ரெட் எல்லாம் யார் வரி பண்ணணும்னாக்கா, ட்ரேடர்ஸ் வரி பண்ணணும். நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. இன்வெஸ்டர். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கிற பிரைஸ் 2598. இந்த பிரைஸ் இதுக்கு முன்னாடி அப் டு 2024 ஜூன் வரைக்குமே இல்ல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்த பிரைஸ்ன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு நல்ல அடி வாங்கி நல்ல பிரைஸ் கரெக்ஷன் ஆயிருக்கு. அதனால இந்த பிரைஸ்க்கு வந்திருக்கு. இது இப்ப டிஸ்கஸ் பண்றது ஒர்த்தான்னு நினைச்சேன். அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 46 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல 41% பையும், 28% அவுட் பெர்ஃபார்மும் குடுத்துருக்காங்க. இது 2மே நல்ல விஷயத்த குறிக்குது. அப்புறம் அண்டர் பெர்ஃபார்ம் 2%, செல் 9% குடுத்துருக்காங்க. இது வந்து பேட் ரிவ்யூன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10% தான் இத சொல்லியிருக்காங்க. பேடா சொல்லியிருக்காங்க. அதாவது செல் சைடு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் 80% ஆல்மோஸ்ட் பை சைடு சொல்லியிருக்காங்க. 10% நியூட்ரலா இருக்காங்க. இப்போ பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க கூட இப்ப நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் நல்ல அடி வாங்கியிருக்கு ஐடி ஃபீல்ட்ல. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நான் இத பார்க்குறேன். இன்னொன்னு சொல்றேன். ஏன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன்னாக்கா, ஐடி சர்வீசஸ் இப்ப ஏஐ பபுள் பர்ஸ்ட் ஆனதால குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இது வந்து எப்படின்னாக்கா, மேன் பவர் தான் சப்ளை பண்றாங்க. ஸோ அதனால மேன் பவர் கம்மியாகலாம். பட் இல்லாம போகாது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னாக்கா, இவங்க டாடா குரூப்ன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட 2 வீலர், 4 வீலர் கம்பெனி இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த மாரி மல்டிபிள் இதெல்லாம் இருக்கு. பிரான்ச்சஸ், டிவிஷன்ஸ், செக்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட்ஸ்ல இவங்க சர்வீஸ் குடுத்தாலே இவங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்ப டாடா ஸ்டீல் இருக்கு. ஸோ அதே மாரி டாடா டெக்னாலஜிஸ் இருக்கு. பிளஸ் டாடா மோட்டார்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் இவங்க சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணாலே இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஏஐயால நெறைய ஜாப் லாஸ் ஆகுதுன்றது இவங்கள ம் அ அஃபெக்ட் பண்ணும். பட் அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஓரளவுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த கம்பெனி இல்லாம போயிடுமா? ஃபுல்லாவே மூடிடுவாங்களான்னாக்கா அப்படி கிடையாது. அப்படி ஆகாது. அதனால இது ஒரு வொர்த்தியான ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். இன்னும் கொஞ்சம் குறையலாம். குறைஞ்சதுனாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, இன்னும் ஒரு நம்பர் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்குவேன். அதுதான் என்னோட ஸ்டாண்ட் அதுல. அ
பி இது பார்த்தீங்கன்னாக்கா, டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிவட் பாயிண்ட் 2680ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 2700ல இருக்கு. 2 வந்து 2723ல இருக்கு. 3 பார்த்தீங்கன்னாக்கா, ரெசிஸ்டன்ஸ் 3 2743ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2656, 636, 612 இந்த ரேஞ்சில இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ்க்கு 2891லயும் 200 டேஸ் 3168லயும் இருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். மாட்டிக்கிட்டா வெளியில வர்றது எப்படி, எப்போ வரலாம், ரெசிஸ்டன்ஸ் எப்போ ஹிட் ஆகும், இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 50% பை, 50% செல்லுல இருக்கு. நல்லா கரெக்டா இருக்கு. பிளஸ் இப்போ ஐடி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பபுள் பஸ்ட்ன்றதால பீப்புள்ஸ் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த ஃபோரம்ல போய் நீங்க அவங்களோட வியூஸ் எல்லாம் பார்க்கலாம், ஒப்பீனியன்ஸ் பார்க்கலாம். அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அப்புறம் ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021லேருந்து 25 வரைக்கும் எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. எதுவும் மைனஸ் ஆகல. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 71% ப்ரொமோட்டட் இருக்கு. டாடா குரூப். அத பத்தி வொரி பண்ணிக்கவே தேவையில்ல. 10% எஃப்ஐஐட்ட இருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட இருக்கு. அப்புறம் 12% டிஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்ட இருக்கு. அப்புறம் பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, எல்டிஐ, மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா இதெல்லாம் பியர்ஸ். இதுல டி டெட் வந்து 0 இருக்கு டிசிஎஸ்ல. அது ஒரு நல்ல இண்டிகேஷன். அப்புறம் பிஇ வந்து 19ல இருக்கு. அதுவும் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல பெட் அப்படின்னு நினைக்கிறேன். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். டாடா குரூப் நல்ல குரூப். அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் 19 பிஇல இருக்கு. இப்போ 2600 ரேஞ்சில இருக்கு. இது ஒரு நல்ல வொர்த்தான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறேன். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டர்ம். லாங் டர்முக்கு இப்போ 1, 2ன்னு வாங்கி போடுறது நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். தட்ஸ் ஆல். தேங்க் யூ.